இவங்க 2 பேரும் என்ன கத்தியால குத்தி கொன்னுட்டாங்க. அதனால நான் செத்து போயிட்டேன். இல்லடா தம்பிங்களா, என்ன அப்படி பாக்குறீங்க? இவ எப்படிடா உயிரோட வந்தான்னா? ஏண்டா என்ன அவ்வளவு முட்டாள நினைச்சிட்டீங்களா மட பசங்களா? என்ன நடக்குது நட்ராஜ்? எனக்கு ஒன்னும் புரியல. கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க. இவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நான் எப்படி உயிரோட வந்திருக்கேங்கிற அதிர்ச்சியில 2 பேரும் உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. அதனால நானே உன்கிட்ட சொல்றேன். These two brilliant killers நேத்து என்ன கொலை பண்றதுக்காக என் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம் 2 பேருக்கும். என் வீட்ல எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா இருக்குன்னு உங்க 2 பேருக்கும் நல்லாவே தெரியும். அத நான் பார்க்க மாட்டேன்னு நினைச்சிட்டீங்க போல இருக்கு. இது பாருங்க, நான் எப்பவுமே அலர்ட்டா இருக்கிறதுனால தான் நான் உங்க எல்லாரையுமே ஏறி மிதிச்சுக்கிட்டே இருக்கேன். நீங்கெல்லாம் என்கிட்ட மிதி வாங்கிட்டே இருக்கீங்க. அது கூடவா உங்களுக்கு இன்னும் புரியல? நீங்க 2 பேரும் என் வாசல்ல வந்து நிக்கிறப்பவே நான் உங்களை பார்த்துட்டேன். ஆடு தானா வந்து பலி கொடுக்க சொன்ன மாதிரி நீங்க 2 பேருமா என் வீட்டுக்கு வந்து என்ன கொல்ல ட்ரை பண்ணி அழகான ஒரு சாட்சிய நீங்க 2 பேருமே கொடுத்துட்டு போயிட்டீங்க. இப்போ நான் அந்த வீடியோவை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டினேன்னு வைங்களேன், அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸ்ல உங்க 2 பேரையும் தூக்கி உள்ள வைப்பாங்க. நான் பெயில்ல
எப்படியும் 1 வருஷம் நீங்க கம்பெனி தான் ஆகணும். ஆனா நான் அதை செய்ய மாட்டேன். எனக்கு கல்யாணம் ஆக போற நேரத்துல ஏற்கனவே என் மாமனார் உள்ள இருக்காரு. இப்போ கொழுந்தனார் ஜெயில இருந்தா நல்லா இருக்காதுல்ல, அதுக்காக தான். ஆமா, உனக்கும் எனக்கு என்னப்பா பிரச்சனை? நீ எதுக்கு என்ன கொலை பண்ணணும்னு துடிச்சிட்டு இருக்க? என்ன இவங்க மேல இருக்கிற விசுவாசமா? யாருக்கும் ரொம்ப விசுவாசமாலாம் இருக்காத. நாம எவ்வளவு விசுவாசமா இருந்தாலும் கண்டிப்பா ஒரு நாள் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நம்மள தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. இங்க பாரு, இது என் அனுபவத்துல கத்துக்கிட்ட பாடம். அதனால இவங்களுக்கு விசுவாசமா இருக்கிறதா நினைச்சு உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்காத. என்ன வேதா, என்ன சமாளிக்க முடியலையா? என்ன கொலை பண்றதுக்கு ஆளெல்லாம் வைக்க ஆரம்பிச்சுட்ட? சத்தியமா இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. என்ன நட்ராஜ் இதெல்லாம்? கொலை பண்ற லெவலுக்கெல்லாம் ஏன் 2 பேரும் போனீங்க? இருக்கிற பிரச்சனை எல்லாம் போதாதா? விடுங்க, நீ அவ சாகட்டும். என்ன பேசிட்டு இருக்க நீ? உனக்கே இப்படி புத்தியெல்லாம் போகுது? இவன் கரெக்டா தான் சொல்றான். இவள சாகடிக்க தான் செய்யணும். என்னங்க நீங்களும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஒரு நாள் கூட நம்மள நிம்மதியா வாழ விடாம நிமிஷத்துக்கு நிமிஷம் நம்மள சாகடிக்கிற இவள கொல்றதுல தப்பே இல்ல வேதாஜி. இவனுங்க தான் மிஸ் பண்ணிட்டானுங்க, ஆனா நான் மிஸ் பண்ண போறது இல்ல. சாவடி அனி போவாதீங்க வேதாஜி. அனி போவாதீங்க இல்லைங்க வேதாஜி. அனி விடுங்க, நீ அவ சாகட்டும். ஏய் நாகராஜ், அவ கழுத்தை நெரிச்சு அப்படியே கொல்றா. கொல்லுனா அவளை. பேசுறீங்க? விடுங்க. இருங்க, வேண்டாம், சொன்னா கேளுங்க. நாகராஜ் ப்ளீஸ், நாகராஜ் சாவடி. வேண்டாம் நாகராஜ் ப்ளீஸ். நீங்க தப்பு பண்றீங்க. சொன்னா கேளுங்க. இல்லங்க என்னங்க? அனி நீங்க இருங்க, ரொம்ப தப்பா வேண்டாம், பண்ணிட்டு சொன்னா இருக்கீங்க. கேளுங்க. விடுங்க, நீ அவ சாகட்டும். நாகராஜ் ப்ளீஸ், நாகராஜ் வேண்டாம் நாகராஜ் ப்ளீஸ். அவள அப்படியே கழுத்தை நெரிச்சு கொன்றுறா. இவ சாக வேண்டிய வேதாஜி. நாகராஜ் ப்ளீஸ், நாகராஜ் செத்துட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். அவளை கொன்னீங்கன்னா நீங்க ஜெயிலுக்கு போயிடுவீங்க. இவள கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கை நாசமாகிறதுக்கு இது எவ்வளவு பெட்டர் வேதாஜி. நாகராஜ் இப்ப அவளை விட போறீங்களா இல்லையா? விட்டுரு வேதாஜி. இப்ப சாகட்டும், விட்டுரு. அனி வேதாஜி, வேதாஜி, வேதாஜி. அனி அனி என்ன பண்றீங்க? நாகராஜ் அவளை விடல, நான் கையெடுத்து அனி செத்துருவேன். என்ன? விடுங்க, வேதாஜி என்ன வேதாஜி பண்றீங்க? அவளை விடுங்க, விடுங்கன்னு சொல்றேன். வேதாஜி சொன்னா கேளுங்க. கத்திய கீழே போடுங்க. டேய் முடியாது. அனி நீங்க முதல்ல அவளை விடுங்க, அப்பதான் நான் கத்திய கீழே போடுவேன். அனி நீங்க ரொம்ப தப்பா பண்ணிட்டு இருக்கீங்க. அனி வேதாஜி ப்ளீஸ் கத்திய கீழே போடுங்க. நான் சொல்றதை நீங்க கேளுங்க. அவளை விடுங்க. ஏன் வேதாஜி இப்படி பண்ணீங்க? ஏன் இவ்வளவு போய் காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு நாகராஜ்? அவளை போய் கொல்ல போறீங்க? அவ செத்து போயிட்டா நம்ம வாழ்க்கை நல்லா ஆயிடுமா? கண்டிப்பா நல்லா இருக்கும் வேதாஜி. நீங்க ஜெயிலுக்கு போயிடுவீங்க நாகராஜ். ஆனா சந்தோஷமா போவேன் வேதாஜி. இப்படி ஒரு கேடு கெட்டவளை கொன்னுட்டேன்ற சந்தோஷத்துல போவேன். என்ன நாகராஜ் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஒரு உயிர் எடுக்கிறது தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா? இவளா மனுஷியே கிடையாது. அடுத்தவங்க சந்தோஷத்தை கெடுத்து வளர ரத்த காட்டேரி. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க நாகராஜ், எனக்கு கோவமே வராது. உங்க கையால நான் செத்திருந்தா கூட எனக்கு சந்தோஷம்தான். ஆனா என் உயிரை எடுக்கணும்னு நினைக்கிற நீங்களே நீதான் என் உயிர்னு கூடிய சீக்கிரம் சொல்லுவீங்க. சொல்ல வைப்ப. பாத்தீங்களா பாத்தீங்களா வேதாஜி, இவளா திருந்துற ஜென்மமே கிடையாது. இவள சாகடிச்சலாம் வேதாஜி. சொன்னா கேளுங்க. பேசாம இருங்க நாகராஜ். மல்லிகா தயவு செஞ்சு கிளம்பு. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு வேதா. நீ எல்லாம் எனக்கு உயிர் பிச்சை கொடுத்து நான் வாழ வேண்டிய நிலைமை ஆயிடுச்சேன்னு நினைச்சா எனக்கு அசிங்கமா இருக்கு. இதுக்கு நான் நாகராஜ் கையாலேயே செத்திருக்கலாம். பாத்தீங்களா பாத்தீங்களா
இவ இப்படிதான் பேசிட்டு இருப்பா. இவ திருந்த மாட்டா. இவ திருந்தவே மாட்டா. நான் சொல்றது கேளுங்க. இவளை கொல்லலாம். நிறுத்துங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? சும்மா கொன்னுடுவேங்கிறீங்க. அமைதியா இருங்க. அம்மா தாயே, உயிர் பிச்சை நான் கொடுக்கலமா, நாகராஜ் தான் கொடுத்தாரு. நீ கிளம்பு, கிளம்புமா. தப்பு பண்ணிட்டீங்க வேதாஜி. அவளை உயிரோடவே விட்டு இருக்க கூடாது. நீங்க தாங்க தப்பு பண்ணீங்க. ஒரு பொம்பளைய, அதுவும் கர்ப்பமா இருக்கிற பொம்பளைய கொல்லணும்னு நினைக்கிறீங்களே, என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? மிருகமா மாறிட்டீங்களா நீங்க? ஹலோ ஹலோ சொல்லுங்க, யாரு? மேடம், நான் C3 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஹெட் கான்ஸ்டபிள் பேசுறேன் மேடம். ராமநாதன் ஐயாவை உள்ள வச்சாங்கல்ல, நான் அவரை பத்தி உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் மேடம். நான் அவரோட மருமக தான், சொல்லுங்க. உங்க மாமனாரு 2-3 முறை தற்கொலைக்கு ட்ரை பண்ணிட்டாரு. நான் தான் அவரை காப்பாத்தினேன் மேடம். ஸ்டேஷன்ல உள்ளவங்க எல்லாருமே இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதை உங்க வீட்டில் உள்ளவங்க யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணாம இருக்காங்க. ரொம்ப வயசானவர் மேடம், என் மனசு கேட்கல. அதான் யாருக்கும் தெரியாம உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன். அவர் ரொம்ப விரக்தியில இருக்காரு மேடம். நீங்க யாராவது வந்து அவரை பாருங்க. முடிஞ்சா அவர் வெளியில கூட்டிட்டு போயிடுங்க. இல்லைன்னா நிலைமை ரொம்ப சிக்கலாயிடும் மேடம். என் மனசாட்சி உறுத்துறதுனால தான் நான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன் மேடம். சீக்கிரம் வந்து அவரை பாருங்க. நான் இல்லாதப்ப அவர் ஏதாவது செஞ்சுக்கு வரணும்னு பயமா இருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்ச மாதிரி யார்கிட்டையும் காட்டிக்காதீங்க மேடம். அப்புறம் எனக்கு சிக்கலாயிடும். நான் வச்சிடறேன் மேடம். சார், என் மாமனாரை பார்க்கணும். உள்ளதா இருக்காரு. உள்ள இருக்காரா? உள்ளதா இருக்காரு, போய் பாருங்க. மாமா, 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 நான் யாரையும் பார்க்க விரும்பல. முதல்ல இங்க இருந்து போ. மாமா ப்ளீஸ் மாமா. நான் உன்னை இங்க இருந்து போக சொன்னேன். போக மாட்டேன் மாமா. நீங்க என்கிட்ட பேசுற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். என்ன வேணும் உனக்கு? நான் உயிரோட இருக்கேன்னா செத்து போயிட்டேன்னு பார்க்கணும் தானே? உயிரோட தானே இருக்கிறேன், பார்த்துட்டு இல்ல. கிளம்பு. ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்றேன்? கூட பேச எனக்கு ஒண்ணும் இல்ல. உன்னோட பேசுறதே வேஸ்ட். பேச்சு கேட்காம தானே சிக்கல் மேல சிக்கல் உண்டாக்கி இருக்கிறேன். நம்ம குடும்பத்தையே நாசம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். இதெல்லாம் பாக்குற தைரியம் எனக்கு இல்லம்மா. முதல்ல நான் போய் சேர்ந்துடுறேன். ஐயோ மாமா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாமா. இன்னும் ரொம்ப நாளைக்கு நீங்க நல்லா இருக்கணும். இருந்து நம்ம குடும்ப சீரழிறத பார்க்கணுமா? படிச்சு படிச்சு சொன்னேன்ல, இந்த மல்லிகா சங்காத்த போய் கூடாதுன்னு. என் வார்த்தையை மீறி இந்த மல்லிகாவுக்கு நாகராஜன் கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ற. என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? வேற வழி இல்லையே மாமா. அவ உங்களை வெளியவே விட மாட்டேன், ஜெயிலே வச்சு உங்களை ஏதோ பண்ணிடுவேன்னு சொல்றா. என்ன பண்ணிடுவா அவ? பண்ணட்டு, என்ன வேணா பண்ணட்டு. செத்து போறேன். ஆனா ஒண்ணு மட்டும் கேட்டுக்க, என்ன மீறி இந்த கல்யாணம் நடக்க கூடாது. அப்படி நடந்துட்டா அவ என்ன கொல்ல வேணாமா? நானே தற்கொலை பண்ணிக்குவேன். மாமா, உண்மையிலேயே நான் உயிரோட இருக்கணும்னு நினைச்சீன்னா இந்த கல்யாணத்தை நிறுத்து. நிறுத்து. என் உயிரை காப்பாத்த தானே இந்த கல்யாணத்தை பண்றேன்னு சொன்னேன். நானே சொல்றேன், இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா நான் செத்துருவேன். நிறுத்து. என்ன யோசிக்கிற? அப்போ என் உயிரை காப்பாத்துற இன்ட்ரெஸ்ட் உனக்கு இல்ல? அப்படிலாம் இல்ல மாமா. திடீர்னு கல்யாணத்தை நிறுத்தினா ஏகப்பட்ட குழப்பம் வரும் மாமா. என்ன வந்துரும் பெரிய குழப்பம்? என்ன நடந்துரும் சொல்ற? ஏன் பதில் சொல்லாம நிக்கிற? கையை நீட்டுங்க மாமா. என்னது? கையை நீட்டுங்க. எதுக்கு? கையை நீட்டுங்க மாமா சொல்றேன்.
நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கிறேன் மாமா, இந்த கல்யாணம் நடக்காது. ஆனா இந்த கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கிற எதையுமே நான் கண்டிப்பா நிறுத்த போறதில்ல. அது பாட்டுக்கு நடக்கிறது நடக்கட்டும். ஏன் எதுக்கு? மாமா, உங்க 3 பேர் மேலேயும் செய்யாத குற்றத்துக்கு பழி சுமத்திருக்கா. அது இல்லைன்னு நிரூபிக்க வேண்டாமா? அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் மாமா. அது வரைக்கும் மல்லிகா டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும்னா இந்த கல்யாண வேலை நடந்துட்டு இருக்கிறது தான் நல்லது. கல்யாணம் நடக்காதுன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். ஆனா அதை எப்படி தடுக்கிறதுன்னு தான் ஒண்ணும் புரியல. கடவுளே, நீதான் எனக்கு ஒரு வழியை சொல்லணும். குழு மணாலி போறதுக்காக வீட்ல இருந்து கிளம்பி போயிட்டே இருந்தேன். ஹலோ ஹலோ, நான் ருத்ரா பேசுறேன். ரொம்ப முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். அது உங்க நல்லதுக்காக தான். இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் வாங்க ப்ளீஸ். அதுக்கப்புறம் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். நான் உங்ககிட்ட ஒரே ஒரு போட்டோ தானே காட்டினேன். சேஃப்டியா இருக்கட்டுமேன்னு ஆல்பமே போட்டு வச்சுட்டேன். இந்தா, என்கிட்ட எனக்கு நீட்டுறீங்க, அவகிட்ட கொடுங்க பாரு. இப்போ போலீஸ் வந்திருக்காங்கன்னு சொன்னதும் கடைக்கு கிளம்பி போயிருக்கார்ல, அங்க வச்சு நான் அந்த பேரதிர்ச்சியான விஷயத்த கண்டிப்பா அவருக்கு கொடுத்துறேன். மூணு தடவை சுட்டும் எனக்கு ஒன்றும் ஆகலனா நான் தப்பு பண்ணலன்னு அர்த்தம். ஒருவேளை நான் தப்பு பண்ணியிருந்தா இப்பவே என் உயிர் போயிருட்டும். நடந்ததெல்லாம் நினைவுக்கு வருது, ஆனா எந்த குழுவும் கிடைக்க மாட்டேங்குது. வாங்கோ. யார் பேருக்கு அர்ச்சனை? சாமி பேருக்கு. தொட்டுக்குங்கோ. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்னியகுமாரீஷ தீமஹி தன்னோ துர்கி பிரசோதயாத். ஓம் தேவே நமஹ. உலகத்துல நடக்கிற எல்லா அக்கிரமங்களையும் தட்டி கேட்க சாமி இருக்குன்னு சொல்லுவாங்க. என் வாழ்க்கையில தொடர்ந்து ஒருத்தி அக்கிரமத்துக்கு மேல அக்கிரம் செஞ்சுக்கிட்டே இருக்கா. நீ ஏன் அதை கண்ணை மூடிக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல.
நல்லவங்கள கடவுள் சோதிக்கலாம். அதுக்காக சோதனையை மட்டுமே வாழ்க்கையா வச்சா எப்படி வாழ முடியும்? எங்களை நீ சோதிச்சதெல்லாம் போதும். நீதி நியாயம் எல்லாம் காசு இருந்தா மட்டும்தான் இந்த உலகத்துல கிடைக்குங்கிறப்போ கடவுள் கிட்டதான் அந்த நீதியை எதிர்பார்க்க முடியும். நான் இப்ப உன்னை நம்பி வந்து நிக்கிறேன். திக்கு தெரியாம தனியா நின்னுட்டு இருக்கிறவங்களுக்கு கடவுள் தான் துணையா வரணும். நீ என் கூட வருவேங்கிற நம்பிக்கையில தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன். எந்த வழியா போறது என்ன செய்யறதுன்னு ஒண்ணும் புரியல. நீதாம்மா எனக்கு வழி காட்டணும்.